எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக் யூரோ எஸ்டேட ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். அது மாதிரி போன வீக் என்ன நடந்துச்சுங்கிறதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இப்போ போன வீக்லேயே சொல்லியிருந்தேன் மார்க்கெட் 4 ஹவர்ஸ் ஐடிஎம் வந்து இன்னும் அது கிட்ட வரும். ஆனால் இன்னும் அதை 4 ஹவர்ஸ் ஐடியமே எடுக்கலை. அதனால் இந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடச்சி அப்படின்னா ஒரு பை சினாரியோ போகலாம் அப்படிங்கிற இதுலேயும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதுவும் இந்த ரீடெஸ்ட் ஏரியா கரண்ட் இம்பல்ஸ் இந்த இம்பல்ஸ்க்குள்ளே ரீடெஸ்ட் ஏரியாவும் கிட்டத்தட்ட ரெண்டுமே பக்கத்தில் தான் மீட் ஆஃப் ஆகுது. அதனால் மேபி இந்த இடத்துல ஒரு சின்ன விக்கு மாதிரி கூட விட்டுட்டு கூட மார்க்கெட்டை ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுலையும் சொல்லியிருந்தேன். மீதி இப்போ நம்ம போன வீக் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் தான் அது டவுன் ஆச்சு. போன வீக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் தான் அது வந்துச்சு. அதே மாதிரி கரண்ட்டு ஸ்ட்ரக்சரை மார்க்கெட் இப்போ எடுத்திருக்கு. கரண்ட்டாக மார்க்கெட் இந்த டைரக்ஷனில் இப்போ ரன் ஆகுது மார்க்கெட். ஆனால் மெயினாக ரீடெஸ்ட் ஏரியா வரல. ஆனால் 4 ஹவர்ஸ் ஐடிஎம்க்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டும் கொடுத்துருக்கு அரவுண்ட் இந்த ரேஞ்ச். கரெக்டாக கேண்டில் க்ளோஸ் 4 ஹவர்ஸ் கேண்டிலில் இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுருக்காங்க. அதனால் மேபி மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு இதுலேருந்து பை சினாரியோ நம்ம எதிர்பார்க்கறதுக்கு சான்சஸ் ஆகும். ஒரு சின்ன ரீடெஸ்ட் பார்த்து நம்ம இதுலேருந்து ஒரு நல்ல கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து கூட நம்ம ரீடெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா மேபி நெக்ஸ்ட் டார்கெட் மேலே வர கூட வைக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து ஓவரால் இம்பல்ஸோட ரீடெஸ்ட் ஏரியா பிரேக் ஆயிருக்கு. அதனால மேபி கண்டிப்பாக மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் போயிட்டு கூட கீழே வரலாம். இல்லைன்னா அந்த 2 பிஓஐஸ் இருக்குது. இந்த 2 பிஓஐஸும் போன வீக்கில் இந்த 2 வீக்ஸ் முன்னாடி மார்க் பண்ணியிருந்தேன். இதில் ஒரு சின்ன சப்ளை ஜோனும் இருக்குது மேலே. இந்த சப்ளை ஜோன் வர கூட மார்க்கெட் போகலாம். இதில் கூட லிக்யூரிட்டி ஏரியா தான். அரௌண்ட் இந்த ரேஞ்ச் ஃபுல்லாக நமக்கு லிக்யூரிட்டி ஏரியா தான். மேபி மார்க்கெட் கண்டிப்பாக இந்த லிக்யூரிட்டி ரேஞ்ச் கூட போயிட்டு கூட கீழே வரலாம். இதெல்லாம் லிக்யூரிட்டி ஏரியா. மேபி மார்க்கெட் கண்டிப்பாக இந்த லிக்யூரிட்டியை கனெக்ட் பண்ணுறதுக்கும் வரலாம். மேலே இருக்க அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க சப்ளை ஜோன்லேருந்து மார்க்கெட் இது பண்ணிவிட்டு கீழே ஃபான் ஆகலாம். இந்த 2 சினாரியோ கூட நெக்ஸ்ட் வீக்கில் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து இப்போ இதுலேயே நம்ம பை சினாரியோ எடுத்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக இந்த ஜோனுக்கு கீழே தான் வைக்கணும். எதுக்காக அந்த ஜோனுக்கு கீழே வைக்க சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் சேஃபான ட்ரேட். சப்போஸ் வருவான் ஸ்டாப் லாஸ் வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு ரிட்டர்ன் ஹிட் ஆகிட்டு. ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப லாங்கு. ஆனால் இவ்வளோ தூரம் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம யாராக இருந்தாலும் வைக்க மாட்டோம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொன்று மண்டே மார்க்கெட் வந்து நமக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறது இதையும் நம்மளுக்கு தெரியல. ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ இது ஒரு நல்ல ரீடெஸ்ட் ஏரியா அப்படின்னா ரீடெஸ்ட் ஏரியாவில் ஸ்ட்ரக்சர் நடந்து அப்படின்னா நம்ம அடுத்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து மேலே எடுத்த பை சினாரியோ நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸை இந்த ஜோனுக்கு இதில் ஒரு ரீடெஸ்ட் ஏரியாவில் கிட்ட வந்து இதுலன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த ஜோனுக்கு கீழே வச்சு இங்கேருந்து நம்ம டார்கெட் இங்கே வச்சிருக்கோம். அப்போ இது நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாகும். இப்போ இந்த ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம இங்கே ட்ரேட் எடுத்தாலும் இல்லை ஒரு சின்ன ரீடெஸ்ட் பார்த்தாலும் ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக நம்ம இந்த இதுக்கு கீழே தான் நம்ம வைக்க முடியும். ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக வச்சா இதுக்கு கீழே தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். டார்கெட் மேலே நம்ம எக்ஸ்ட்ரீம் வச்சுக்கலாம். ஆனால் இவ்வளோ தூரம் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணுமா? அரௌண்ட் எப்படி எவ்வளோ பிப்ஸ் வருது? எப்படி பார்த்தாலும் ஒரு 500 பிப்ஸ் 600 பிப்ஸ் வருது ஸ்டாப் லாஸ் மட்டுமே. அப்போ ஒன்று நம்ம லாட் சைஸை கம்மி பண்ணி ஸ்டாப் லாஸை எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் அதிகமாக வச்சு நம்ம டார்கெட் வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா திங்கக்கிழமை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமை கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா மார்க்கெட் வந்து மண்டே மார்க்கெட் வந்து கேப் டவுன் கூட ஆகலாம். இப்போ இதில் வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று மார்க்கெட் இதுலேருந்தே இந்த இம்பல்ஸ் கரண்ட்டாக இந்த இம்பல்ஸுக்கு கூட மார்க்கெட்டு கேப் டவுன் ஆகலாம். ஒன்று இந்த இம்பல்ஸுக்கு மார்க்கெட் ஒரு சின்ன இருந்த இதுலேருந்து ஒரு சின்ன கேப் டவுன் ஆகி அதுலேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ஒரு பாசிபிள் இருக்குது. இந்த ரேஞ்சு இது வரைக்கும் வரணும் வந்துட்டு இப்படி மேலே போகிறதுக்கும் ஒரு பாசிபிள் இருக்குது. இல்லை அப்படின்னா மேஜராக இதை கூட பிரேக் பண்ணலாம். இதை பிரேக் பண்ணிட்டு கூட இங்கே வந்துட்டு இங்கேருந்து ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துட்டு கூட ரிட்டர்ன் மார்க்கெட் மேலே எடுத்துகிட்டு போகலாம். இந்த 2 சினாரியோ நம்ம பார்த்தா நம்ம இந்த இடத்துல ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி மண்டே மார்னிங் ட்ரேட் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மண்டே மார்னிங் மார்க்கெட் கேப் டவுன் ஆகுறதுக்கும் சான்சஸ் அதிகம். நம்ம அதையுமே நினச்சி தான் ட்ரேட் எடுக்கணும். ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு போய் ட்ரேட் எடுக்கக்கூடாது. மண்டே மார்க்கெட் ஒன்ஸ் கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா நமக்கு கரெக்டாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு போய் டார்கெட் அடிக்கும். அதனால் இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ட்ரேட் எடுக்கணும். அதே மாதிரி கேண்டில் கன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். 4 ஹவர்ஸ் கன்ஃபர்மேஷன் இல்லைன்னா 1 ஹவர் கன்ஃபர்மேஷன் இந்த 2 கன்ஃபர்மேஷனும் பார்த்தா நம்ம ட்ரேட் எடுக்கணும். 4 ஹவருக்கோ 1 ஹவருக்கோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கு அவங்க மேபி மார்க்கெட் கண்டிப்பாக மேலே வர போயிட்டு வரோம் அப்படிங்கிற இதையும் நம்ம போய் எடுக்கக்கூடாது. அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் எடுக்கணும்.
கொஞ்சம் மண்டே வந்து கொஞ்சம் மார்னிங்கே போய் யாரும் ட்ரேட் எடுக்காதங்க. ஒரு லண்டன் செக்ஷனோ இல்ல நியூயார்க் செக்ஷனையோ பார்த்து ட்ரேட் எடுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து மார்னிங்கே கொஞ்சம் வாலட்டிலிட்டி ரொம்ப லோவா தான் இருக்கும். வால்யூம் வந்து ரொம்ப லோவா இருக்கும். இதே நியூயார்க் செக்ஷன், லண்டன் செக்ஷன் வந்துச்சுன்னா கொஞ்சம் வால்யூம் நல்லா இருக்கும். ஒரு சாயங்காலம் சாயங்காலத்துக்கு மேல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, ஈவினிங் மேல நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா, கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல உங்களுக்கு ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்குன்னா லண்டன் நியூயார்க் செக்ஷன் போயிருங்க. நைட் 7:30, 8 மணிக்கு 7 மணிக்கு 8 மணிக்கு ஆரம்பிக்கும். அந்த செக்ஷன்ல போய் நீங்க ட்ரேட் எடுங்க. உங்களுக்கு வால்யூம் நல்லா இருக்கும். அப்ப நீங்க ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிரும். அதனால மண்டே மார்னிங் கொஞ்சம் பார்த்தா நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் அதே மாதிரி மார்க்கெட் வந்து கரண்ட்டா அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இன்னும். மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் இல்ல. ஓவரால் ட்ரெண்ட் தான் டவுன் ட்ரெண்ட். கரண்ட் வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட். அதே மாதிரி இந்த இம்பல்ஸுக்கு மார்க்கெட் கண்டிப்பா ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் கொடுக்கும். அதே மாதிரி அது ரீடெஸ்ட் ஏரியாவும் பிரேக் ஆயிருச்சு. அப்போ மேபி மார்க்கெட் கண்டிப்பா மேல இருக்க 2 சப்ளை ஜோன்ல இருந்து கூட மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ஹை பாசிபிள் இருக்கு. அதனால இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் பார்த்து தான் ட்ரேட் எடுக்கணும். உடனே போய் ஒரு என்கல்பிங் பார்த்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா இதில் மார்க்கெட் வந்து 4 ஹவர் ஸ்ட்ரக்சர்ல கீழே வருது. ஸ்ட்ரக்சர் பிரேக் நடந்திருக்கு. ஆனால் இன்னும் ரீடெஸ்ட் மார்க்கெட் கீழே வரல. இப்படி ரீடெஸ்ட் கீழே வந்துட்டு இதுல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். அதே மாதிரி கண்டிப்பா இந்த இடத்துல நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சா அப்படின்னா ஸ்டாப் லாஸை கொண்டு கீழே ரொம்ப தூரம் கொண்டு வைக்க வேண்டாம். ஏன்னா சப்போஸ் கேப் டவுனா இதாயிடக்கூடாது. ஸ்டாப் லாஸை கண்டிப்பா இதுக்கு கீழேயே வைங்க. ரொம்ப பக்கத்துலேயே ஸ்டாப் லாஸை வைங்க. ஏன்னா சப்போஸ் அந்த ரேஞ்ச் மார்க்கெட் கீழே தாண்டிச்சுன்னா கிட்டத்தட்ட இது ஒரு ஐடியமா இது ஆக்ட் ஆகும். டவுன் சைடோட ஐடியமா இது ஆக்ட் ஆகும். அதனால இந்த இதுக்கு கீழே இதில் வைங்க. இதுனா கூட நமக்கு ஒரு 150 பிப்ஸ் 200 பிப்ஸ் தான் ஸ்டாப் லாஸ் வரும். இப்படி கூட நம்ம வச்சு ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ரீடெஸ்ட் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல 4 ஹவர்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் ட்ரேட் எடுக்கணும். இல்லைன்னா ட்ரேட் எடுக்கக்கூடாது. 1 ஹவர் என்கல்ஃபிங்கோ இல்லை 4 ஹவர்ஸ் என்கல்ஃபிங்கோ பார்த்தா ட்ரேட் எடுக்கணும். அது மாதிரி ஸ்டாப் லாஸை இந்த ஜோனுக்கு கீழே வைங்க. மார்க்கெட் வந்து கரெக்டாக அப் ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட் போயிடுது. டார்கெட் வந்து மேபி மார்க்கெட் இந்த 2 சப்ளை ஜோன்ல இருந்தும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப இருக்கு. அதனால இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. அது மாதிரி மண்டே மார்னிங்கே போய் ட்ரேட் எடுக்காதுங்க. ஒரு நியூயார்க் செக்ஷனும் லண்டன் செக்ஷனும் வந்த பிறகு ட்ரேட் எடுங்க. மேபி மார்க்கெட் வந்து கேப் டவுனும் ஆகலாம். கேப் டவுன் இல்லை கேப் அப் எதுனாலும் ஆகலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த இடத்துல ட்ரேட் எடுங்க. ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ண பிறகு தான் ட்ரேடர் வந்து வெளியே வரணும். ஸ்டாப் லாஸ் வைக்காம ட்ரேட் பண்ணாதங்க. அது உங்களுக்கு என்றைக்குமே ரிஸ்க் தான். இப்போ இந்த வீடியோலயும் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.